person was lent out at simple interest and at the end of 1 year and 9 months. So 1 year and 9 months, the total amount was 52,440. இப்போ நமக்கு என்னென்ன டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பிரின்சிபல் அமௌண்ட் எவ்வளவு அப்படின்னு பார்த்தோம்னா rupees 46,000. அப்புறம் ரேட், that is number of years is equal to என்ன கொடுத்துருக்காங்க 1 year 9 months. ஸோ இந்த 1 year 9 months நம்ம எப்படி எழுதும் ONTHS பாத்தீங்கன்னா 1 year 9 months 9 monthsன்றது என்னது 12 monthsல 9 months. ஓகே, இதுதான் வந்து இயர் கன்வர்ஷன். திஸ் இஸ் 9/12 இயர். 12 இயர் தானே 12 months தானே 1 year. அப்போ 9 months நம்ம எப்படி எழுதுவோம் 9/12. இப்போ 6 monthsனா எப்படி எழுதுவோம் 6/12. இப்போ கேன்சல் பண்ணினா 1/2 வரும்ல, அந்த மாதிரி 9 months நம்ம எப்படி எழுதணும்னா 9/12. இப்போ இது மட்டும் நம்ம கேன்சல் பண்ணலாமா? 3 3s are 9, 4 3s are 12. இப்போ நமக்கு என்ன வரும் 1/3/4 years. என்னத்த 1.25 வருஷம், அதாவது 1 year 9 months. இதை நம்ம இம்ப்ராப்பர் ஃபிராக்ஷன் கன்வெர்ட் பண்ணணும்னா 1 4 is 4, 4 plus 3 is 7, 7/4 years. ஏன்னா நமக்கு இப்படி இருந்தாதான் சம் போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இது நம்ம என்னவா கன்வெர்ட் பண்ணிருக்கோம் 7/4 years கன்வெர்ட் பண்ணிருக்கோம். கிளியரா? இப்போ நமக்கு அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க அமௌண்ட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன தெரியும் பிரின்சிபல் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் இஸ் அமௌண்ட் நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க 52,440 is equal to principal amount எவ்வளோ 46,000 plus I. So interest என்ன வரும் 52,440 minus 46,000. அதானே, ரெண்டுத்தையும் கழிச்சாதான் நமக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். இங்க என்ன வரும் 0 4 4, இது 12 12 minus 6 is 6. இங்க 4 இருக்கு 5 borrow பண்ணியாச்சு. So 6,440 வரும். ஓகேவா? So interest is equal to 6,440 rupees. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் rate of interest கண்டுபிடிக்கணும். That is R is equal to what அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். நமக்கு தெரியும் I is equal to PNR/100. இப்போ என்ன பண்றோம் R என்ன பண்றோம் R is equal to இங்க டினாமினேட்டர் இருக்கிறது நியூமரேட்டருக்கு போகும் I into 100 by Rக்கு பக்கத்துல PN இருக்கு, அது நமக்கு என்னவாகும் டினாமினேட்டர்ல வந்துடும். அப்போ I is equal to 6440 into 100 by principal amount எவ்வளோ 46,000 rupees into n வந்து என்னது 7/4. ஓகே, now இப்போ என்ன ஆகும் இந்த 0 கேன்சல் பண்ணா 0 கேன்சல் ஆகும், இதுவும் கேன்சல் ஆகும். என்ன இருக்கு 644. இங்க டினாமினேட்டர்ல இருக்கிறது என்னது நியூமரேட்டர்ல போகும்போது ரெசிப்ரோக்கலா போகும்போது என்ன ஆகும் கீழே இருக்கிறது மேல போயிட்டு இது 4 வரும் பை இங்க என்ன வரும் 46. ஓகே, 7/4 என்னவா ஆயிடும் 4/7 ஆயிடும். பாருங்க இந்த 7 அப்படியே தான் இருக்கு, 46 இங்க அப்படியே தான் இருக்கு. இந்த 7/4 வந்து மேல போகும்போது என்ன ஆயிடும் அப்படின்னு பார்த்தா ரெசிப்ரோக்கல்ல போகும்போது 4/7 ஆயிடும். அதுதான் 4/7 இப்படி போட்டுக்கலாம். இப்போ நம்ம கேன்சல் பண்ணலாமா 1 7, this is 9 7s are 63, remainder 1 வரும் 2 7s are 14. clear? Next 146 is 46, இது என்ன வரும் 246 are 92. அப்போ 2 into 4 is equal to 8. R is equal to என்ன வரும்னா 8%. ஓகே, ஸோ நமக்கு தெரிய வேண்டியது இதுதான். R இங்க இருந்தது மல்டிபிளிகேஷன்ல இருந்ததுன்னா என்ன ஆகும் டிவிஷனுக்கு போயிடும், இங்க டிவிஷன்ல இருந்ததுன்னா என்ன ஆகும் மேல மல்டிபிளிகேஷனுக்கு போகும்.